இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு முத்துப்பாண்டி அந்த மருதை ஓங்கி ஒரு எத்த அவன் ஓங்கி போய் விழுகிறேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் இசைக்கியை கடத்திட்டு போவா, அவன் என் பொண்டாட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்துட்டு அடின்னு அடித்து வெளுத்துட்டு இசைக்கியை பார்க்க இசைக்கு ஓடி வந்துட்டு முத்துப்பாண்டியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மாமா நீ வருவேன்னு எனக்கு தெரியுமாம்மா, வந்து என்னை காப்பாற்றுவேன்னு தெரியும், ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. முத்துப்பாண்டி அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி மனசு இறங்கி, நீ அழுகாத, மலை மாதிரி உன் புருஷன் இருக்கும்போது நீ எது கவலைப்படணும், உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நமக்காண்டி தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போகிற நேரத்தில் திடீர்னு முத்துப்பாண்டியை பின்னாடி கூட யாரோ அடிக்கிறாங்க. பார்த்தா அந்த மருது தான் என்னையே அடித்து சாச்சிடலாம் நினச்சாலே, அப்படிலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்துப்பாண்டியை மண்டையில் அடித்து கீழே மயக்கம் போட வச்சுட்டு இசைக்கியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு கத்துட்டே இருக்க, இனி எவனும் உன்னை காப்பாற்ற வரமாட்டேலவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு கத்த, அதென்ன நொன்னே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆப்போசிட்டில் பார்த்தா சண்முகமே வந்து நிற்கிறாங்க. என் தங்கச்சியை கையை விடல, நான் சொன்னல, அப்பயே சொன்னல இந்த ஊரை விட்டு போன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்ல, மருது வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்துட்டு ஓடி போகிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சண்முகம் நான் அடித்து மருதுவை துவச்சி எடுக்கிற. அப்புறம் முத்துப்பாண்டி வேற மயக்கத்தில் இருக்கார் இல்லையா, இசைக்கு போயிட்டு மாமா எந்திரிங்க மாமா எந்திரிங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மறுபடியும் மருது அடிக்க வர நம்ம முத்துப்பாண்டியும் சண்முகமும் கை கோர்த்துக்கிட்டு சிவனும் சக்தி சேர்ந்தா மாசுடா அப்படின்னு சாங் போட ரெண்டு பேரும் பயங்கரமாக ஃபைட்டை போட அப்படின்ற மாதிரி செம ஜாலியாக வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேர் கை கோர்த்து சண்டை போகிறத பார்த்துட்டு இசைக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்புறமேட்டு ரெண்டு பேர் கையையும் பிடிச்சி ரெண்டு பேர் அப்படியே பார்க்குற மாதிரி இசைக்கும் வந்துட்டு நடுவில் நிற்கிற மாதிரி பயங்கரமாக வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்துட்டு உடன்கூடி எல்லாரும் ஓடி வராங்க. என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்காண்டி தான் அங்கே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரத்னா வேற தாலி கட்டிக்க மாட்டேன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்கெல்லாம் வேமா மண்டபத்துக்கு ஓடிட்டு இருக்காங்க கோவிலுக்கு. அங்கிட்ட மேலே வந்துட்டு பாக்கியத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சாமி முன்னாடி நின்றுட்டு, என்னதான் குறை வச்ச சொல்லு, உனக்கு எல்லாமே பார்த்து தானே செய்கிறோம், எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை, ரத்னா பாவம், அவள் கல்யாணம் இந்த தடவும் தடைப்பட்டு போயிடுச்சுன்னா அவள் வந்துட்டு எவ்வளோ வருத்தப்படுவா, ஏதோ உயிர் சேதன்னு சொல்கிற, அது யாருக்குனாது காட்டிக்கூட நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அதே சாமியார் வர்றாங்க. சாமி உங்களுக்காண்டி தான் சாமி நான் காத்துட்டு இருந்தேன், என்ன சாமி ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க சாமி அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு உன் குடும்பத்தில் ஒரு உயிர் காப்பாற்றணும்னா உடனே இங்கேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, அவள் கல்யாணம் இந்த தடவை நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கல்யாணம் முக்கியமா இல்லை உயிர் முக்கியமா, போயிடு இந்த இடத்த விட்டு உடனே எல்லாரையும் கூப்பிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுறாங்க. பாக்கி வந்துட்டு குடுன்னு பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு ஓடுறாங்க. இங்கிட்டு குடும்பத்தோட வந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல சவுந்தரபாண்டியும் சனியனும் நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ படையோடு வர்றாங்க, என்னை மட்டும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், ருத்ர தாண்டவம் ஆடிடுவான், சூர சம்சாரம் செஞ்சாலும் என்னை வந்துட்டு சந்தேகப்படுறதுக்குல நான் எங்கிட்ட ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சனியை ஒழிஞ்சிக்கிறேன். அப்போ வந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட பேசுனாங்களே அந்த சாமியார் வர்றாங்க. சவுந்தரபாண்டி வேமா வந்துட்டு அடியேனே ஆசீர்வாதம் பண்ணுங்கள் உங்கள் கையை வைத்து அப்படின்ற மாதிரி வந்துட்டு அங்கே அந்த இடத்துல ஆட் கொடுத்துட்டு இருக்கு. இவங்க எல்லாரையும் பார்த்ததுமே, என் குறிச்சு கூட பேசிகிட்டு இருக்கலே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் இவர் ஒரு போலீஸ் சாமியார், நீ ஒரு போலீஸ் சாமியார், எல்லாரும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிருங்க, அது மட்டும் கிடையாது அதான் இவர் தான் அம்மா கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லி சொன்னவர் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ இது இவர் ஏற்பாடு தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு மண்டபத்துக்கு மேலே தான் வந்துட்டு ஓடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு நல்ல நேரத்தில் என்னை காப்பாற்றுனீங்கள் சாமி அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சாமியார் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. போரும் நீங்கள் போய் உங்கள் பிச்சை வேலையை தொடங்குங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது நான் பிச்சைக்காரனா, அந்த கடவுள் எனக்கு கொடுத்த உயிரே வந்துட்டு பிச்சை தான், அது மட்டும் இல்லாமல் கடைசி காலத்தில் சோறு தண்ணி கூட இல்லாமல் நீ பிச்சை தான் எடுக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ சாபமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னோட தலைவிதியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சிரிச்சுக்கிட்டே எனக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிற. இவரே ஒரு பிச்சைக்காரர், என்னை பிச்சை என்று சொல்கிறார், நான் சுந்தர பிச்சையடா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வந்துட்டு புலம்பிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு எங்கே அந்த மருது பையில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விடுன்னு மருதை பார்க்க போகிறாங்க. வெக்கமல்ல உனக்கு இப்படி அடிபட்டுட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்ல, அடி வாங்கியிருந்தா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும், என்ன அடி, நான் உடனே போய் டாக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கேன். இங்கிட்டு வந்துட்டு பாக்கி வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்குன்னு கேட்டதும் அந்த சாமியார் சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த சாமியார் போலீஸ் சாமியார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இசைக்கு அவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டது நான் கூட நம்பிட்டேனே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.